கடலில் கடற்பாசி வளர்ப்பதற்கு தமிழக அரசு மானியம் அளித்து கடன் வசதி செய்து தர வேண்டும் என்று புதுக்கோட்டை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் சுமார் 500 குடும்பங்கள் கடல்பாசி வளர்க்கும் தொழில் செய்து வருகின்றனர். இவர்கள் கடலில் கயிறு வலை கட்டி கடல்பாசியை வளர்க்கின்றனர். 45 நாட்களுக்கு பின்னர் பாசியை கரைக்கு கொண்டு வந்து அவற்றை வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்கின்றனர். இந்த கடற்பாசியை கொண்டு 140க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. தற்போது கடற்பாசியின் தேவை அதிகமாக இருப்பதால் அதை வளர்க்க மீனவர்களுக்கு பயிற்சி அளிப்பதோடு மானியமும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட் இதை வளங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் இது மாதிரி சொல்லி தான் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சு தான் இதை செஞ்சாங்க. கவர்மெண்ட் ரொம்ப ஸ்டெப் எடுத்து செய்ய சொல்லுது. ஆனால் இதில் எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் 4 மாதம் தான் பொழப்பு நடக்குது, மற்ற 8 மாதம் பொழப்பு நடக்கிறது கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பாசி வளர்த்தாங்கன்னு கேட்டாங்க. மானியம் தரோம்னு சொல்லிட்டு 5 பேர் குழுவாக சேர்க்கறது ஒரு ஆளுக்கு 75 ரூபா மானியம் சொல்லி 75,000 மானியம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 1 ரூபா காசு கூட இது வரைக்கும் மானியம் எங்களுக்கு தரல. மானியம் கேட்டோம்னா உடனே ஃபோட்டோ கேட்பாங்க, ஜெராக்ஸ் கேட்பாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. அது தரமாட்டாங்க. இத்தொழிலில் ஈடுபட்டிருப்போருக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கிடைக்கிறது. ஈரப்பதமாக உள்ள கடற்பாசி கிலோ 3 ரூபாய் 75 காசுக்கும், காய்ந்தது கிலோ 35 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதன் விலையை உயர்த்தி அரசே கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.